கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்த வேதாகமத்துக்குள்ள தேவன் இந்த பிரபஞ்சத்தை குறித்ததான காரியம் எவ்வளவோ காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தில் பிரபஞ்சத்துக்குள்ள சிக்கி தவித்து கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாதபடிக்கு தவிக்கிறீங்கல்ல, ஆண்டவர் ஒரு காரியத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இயேசுவை கவனித்து பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவை கவனித்து பாருங்க. ஏன் கவனிக்கணும் அப்படின்னா, அவர்தான் நமக்கு மாதிரி, அவர்தான் நமக்கு முன்னோடி, அவர்தான் நமக்கு எல்லாமே. அவர்தான் துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான், எல்லாமே அவர்தான். ஆனால் தான் அவரை கவனிக்கணும். அவர் கவனிக்க பார்க்கறதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். எப்படி சொல்றாரு பாருங்க. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வர்றான், எடுத்து அவனுக்குள்ள ஒன்று என்கிட்ட இல்லைன்றார். சிந்திச்சு பாருங்களேன். அவ்வளவு கரை திரையற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்தவர் இயேசு. நாம் அந்த இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னார். இயேசு உலகத்திலே வாழ்ந்த பொழுது இந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு நமக்கு உள்ளே இருக்கிறார். நமக்கு உள்ளே இருக்கிறவர் பெரியவர். வெளியே இருக்கிறத விட உள்ளே இருக்கிறதெல்லாம் பெருசு. என்னங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பிதாவோ குமாரனோ பரிசுத்த ஆவியானவரோ நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது, விடுவிக்கப்பட்ட பொழுது நமக்குள்ளே வந்தவர்கள் வாசம் பண்ணுகிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் இனி அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எவ்வளோ பாருங்க அந்த வார்த்தை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த வார்த்தையை கேட்குறேன், அவனுக்கு உங்களிடத்தில் ஏதாவது இருக்குதா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஏதாவது இருக்குதா? இருக்குல்லங்க. இருக்கிறதுனால தானே அவனை மேற்கொள்ள முடியல. இயேசுவை பார்த்து அந்த பிசாசு சொல்லுது, பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன். பாருங்க, ரெண்டு பேருக்கும் அந்த உலகத்தின் அதிபதியிட்ட ஒன்று இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கை நினைச்சுதாங்கண்ணா வாழ்ந்தாங்க. பிரியமான தேவச்சனமே, இன்னொரு வசனத்தை நீங்கள் கவனிங்க. இதில் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சொல்கிறாரு, இப்பொழுதும் இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுதும் இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாய் தள்ளப்படுவான். உலகத்தின் அதிபதி புறம்பாய் தள்ளப்படுவான் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுகிறான்றார். இன்னொன்று சொல்லாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டு காரியத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். யாரும் சொல்ல முடியுமா? ஆனால் நமக்குள்ள இருக்கிற இயேசுவானவர் அதை சொல்லும்படியாக நம்மளை நினைச்சார், எழுப்புறார். அதனாலே உலகத்திற்குரிய காரியங்கள் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. அவன் வந்தால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. சரிங்களா? நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான நல்ல கால வேளையில் ஆண்டவரே, இந்த உலகத்தின் அதிபதியை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிக்கு நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.